ஒரு சின்ன விஷயத்தோட இந்த வீடியோ முடிப்போம். ஆஸ்திரேலியாவில் வந்து கெரி பேக்கர் அப்படின்னு ஒருத்தர் உண்டு. அவர் யாருன்னா வந்து ஒரு ஒரு சேனல் வச்சுருந்தார், சேனல் 9 சொல்லிட்டு. 1976 வந்து ப்ரைவேட் சேனல் அது. கிரிக்கெட்லாம் விளையாடுவாங்களே ஆஸ்திரேலியாவில் வந்து, அந்த கிரிக்கெட் வாரியத்தை போயிட்டு இதை நான் டெலிகாஸ்ட் பண்ணுறேன், எனக்கு அது உரிமையை கொடுக்கணும் போது அதெல்லாம் முடியாது, நேஷனல் டிவிக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும், நம்ம ஊர் தூர்தர்ஷன் மாதிரி கொடுக்க முடியும், உனக்குலாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னோடனே அவருக்கு கோவம் வந்துடுது. உடனே என்ன பண்ணுறாருன்னா, வேர்ல்டு சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட், வேர்ல்டு சீரியஸ் கிரிக்கெட்னு சொல்லிட்டு நியூ ரூல் ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த டைமில் சிகப்பு பால் தான், இவர் ஒயிட் பால் யூஸ் பண்ணுறார். டே நைட் கிரிக்கெட்டு, அப்புறம் ஒயிட் ஒயிட்டு தான் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, இவர் கலர் ட்ரெஸ்ஸு கொண்டு வர்றாரு. சம்பளம்லாம் அப்போ கிடையாது கிரிக்கெட்டருக்கு, இவர் பயங்கர சம்பளத்தை கொடுக்குறாரு. வேர்ல்டு கிரிக்கெட்டே அப்படியே வந்து எல்லா பெரிய கிரிக்கெட்டர்ஸும் இவரை நோக்கி வராங்க. இப்போ ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் பயந்துட்டான் அந்த கிரிக்கெட் வாரியம். இது வந்து எப்படின்னா, கிட்டத்தட்ட ஐபிஎலுக்கு காரணம் ஐசிஎல்னு ஒரு 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 கான்செப்டை மோடின்னு ஒருத்தர் கொண்டு வந்தார். அவர் இப்போ நாட்டில் இருக்காரா இல்லையா, வெளில போயிட்டாருன்னு தெரியல. அந்த மோடி தான் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் இல்லை, ஒன்று கலாய்க்கிறீங்க, அந்த மோடி இல்லை இந்த மோடின்னு கலாய்க்கூடாதுங்க. ஐசிஎல் கான்செப்ட் தான் ஐபிஎலுக்கு காரணம். அதே போல் இவருடைய கெரி பேக்கருடைய கான்செப்ட் தான் இன்னைக்கு நவீன கிரிக்கெட்டுக்கு காரணம். இது வந்து ஏதோ கிரிக்கெட்டுக்காக நான் இந்த விஷயத்தில் சொல்ல, இவர் லைஃப்பில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லாருமே சீரியஸாக எடுத்துக்கணும். அப்போ வந்து அந்த டைமில் 1976 ஒரு பிஸ்னஸில் ஒரு அந்த சேனல் லைன் வந்து வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்காரு. 86, 87 1986, 87 ஜப்பான் கவர்மெண்ட் வந்து ரொம்ப குறைஞ்ச இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து பணத்தை கொடுப்பாங்க. அது வந்து அலன் பாண்ட் அப்படின்னு ஒருத்தர் வந்து லோ இன்ட்ரெஸ்ட்டில் பணத்தை வாங்கி நம்ம கெரி பேக்கரை பார்க்குறாரு. நீ சேனல் வச்சுருக்கல, உன் சேனல் நான் வாங்கிக்கிறேன், இல்லை நான் விற்க மாட்டேன், இல்லை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றார். அந்த சேனலோட அன்னைய விலை வந்து $25 கோடி. நம்ம பாண்ட், அலன் பாண்ட் வந்து $100 கோடி அப்படின்றார். உடனே அவர் சம்மதிச்சார், கெரி பேக்கர் வாங்கிறார், அதாவது விற்றுறாரு, அந்த சேனலை விற்றுறாரு, இவரும் வாங்கிடுறாரு. என்ன காரணத்துக்காக அவர் ரொம்ப பிடிச்ச சேனலை விற்கிறார் அப்படின்னு சொன்னால், 2 காரணங்களுக்காக. ஒன்று வந்து மார்க்கெட் வேல்யூவோட இவர் சொன்ன வேல்யூ 4 மடங்கு ரேட் அதிகம், அதனால் நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி வாங்குறாரு. ரெண்டாவது வந்து இவருடைய ஆலன் பாண்டுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து ப்ளஸ் மைனஸ்லாம் இவர் நல்லா ஸ்டடி பண்ணிட்டார். இவன் சேனலை வாங்கினா கூட ரொம்ப ஷார்ட் டைமில் சேனல் நம்மகிட்டே திரும்ப விற்றுருவான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து தான் சேனலை விற்கிறார். அதே போல் சேனல் 9 வந்து ஆலன் பாண்ட் வந்து தன்னால் நடத்த முடியாமல் தப்பான ஃபினான்ஷியல் கொள்கையால் நம்மளுடைய கெரி பேக்கருக்கே விற்கிறார் சேனல் 9. கெரி பேக்கர் வந்து வாங்கும்போது, விற்றும்போது $100 கோடி விற்கிறார், வாங்கும்போது $25 கோடி தான் வாங்குறார். அப்போ அவர் சொன்ன விஷயம் தான் ரொம்ப முக்கியமானது. மனித வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை ஆலன் பாண்ட் போன்ற முட்டாள்கள் வருவார்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அப்படின்னு சொல்கிறார். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒவ்வொருவருக்கும் ஒரு லைஃப் ஸ்டைல் உண்டு. மனித வாழ்க்கை அப்படின்னும்போது எனக்கு ஒரு லைஃப் ஸ்டைல், உங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும். இப்போ கெரி பேக்கருக்கு வந்து ஆலன் பாண்டுன்னு ஒரு முட்டாள் வரான், $100 கோடி பொருளை வாங்கிட்டு மறுபடியும் அதே போல் $25 கோடி விற்றுட்டு போகிறான். $75 கோடி லாபம் ஆகிடுச்சா நம்ம கெரி பேக்கருக்கு? அப்போ அவன் முட்டாள் தானே. அப்போ இது போல் ஒரு முட்டாள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வருவாங்க. சொக்கலிங்க முன் வாழ்க்கையில் வந்தது உண்டான 2 பேர் என் லைஃப்பில். இன்றைக்கி நான் ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழணும்னா அந்த 2 அதிமேதாவி தான் காரணம். ஏன் அதிமேதாவின்னு சொல்கிறேன்னா, நான் நேற்று கூட ஒரு அட்வொகேட்டை பேசிட்டு இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், சார் ஆனால் முட்டாளா நான் படிச்சிருக்கேன் சார், நான் வந்து எது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல் இந்த சிட்டி, சென்னை சிட்டி, சாந்தம் ஸ்கூல்ஸ் ப்ராடக்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு சுகி சிவன் எங்கள் ஸ்கூலில் படித்தது தான். வாயை வந்து வச்சு தான் வாயை வாடகை கொடுத்து தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. அப்போ எங்கள் ஸ்கூலில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே நல்லா பேசுவாங்க. அதனால் எவ்வளோ பேச்சு போட்டிலாம் கலந்துருக்கேன், எவ்வளோ அவார்ட்ஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் ஸ்கூலில் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கண்டிஷனாக இருந்த ஸ்கூலு, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னால கொஞ்சம் சூழ்நிலைகளை அறிந்து எப்படி செயலாற்றணுன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும், எல்லா பசங்களுக்குமே தெரியும். அப்போது அந்த அட்வொகேட்டை சொன்னேன், நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது சார், சொக்கலிங்க ஏமாளின்னு நினச்சி யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணாங்கன்னா நான் கை கட்டிட்டு எஜமான்னு சொல்லுங்கள், இந்த மருவை வச்சுக்கிட்டு
கபாலி வந்துட்டேன் அப்படி நான் வந்து ஒரு ஒரு காமெடி நடிக்கணும், என்னை வச்சு காமெடி பண்ணுறதுக்கான கேரக்டர் நான் கிடையாது. எனக்கும் கோல்ஸ் உண்டு, எனக்கும் எய்ம் உண்டு, எனக்கும் வந்து எதை ரீச் பண்ணுன்றது அறிவுலாம் இருக்குது. சில இடத்துல முட்டாளாக இருந்துக்கிறது பெட்டர் சார். நம்மளுடைய வெற்றி வந்து என்னன்றதை நாளைக்கு சரித்திரம் சொல்லுவோம் அப்படின்னு நான் சொன்னோடனே அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், ஐயோ அப்போ நான் ஒரு விஷயம் மாற்றணும், உடனே நான் இது பண்ணுறேன்னு சொல்லி அவர் என்கிட்ட சொன்னார். இப்போ எனக்கு 2 முட்டாள்கள் வந்திருக்காங்க. அந்த கெரி பேக்கர் லைஃப்பில் ஒரு ஆலன் பாண்ட்னா, சொக்கலிங்கம் ஆண்டாள் சொக்கலிங்கம் லைஃப்பில் 2 ஆலன் பாண்ட். உங்களுக்கு அது போல் முட்டாள் கிடைப்பார்கள், நிச்சயம் கிடைப்பார்கள். சரியாக யூஸ் பண்ணீங்க, ஏமாற்றக்கூடாது. நம்மளை ஏமாற்றணும்னு ஒருத்தர் நினைக்கிறான்னா அவன் ஏமாற்றப்படுவான். அந்த வகையில் நீங்கள் கடவுளை மட்டும் நம்புங்க. நான் அதை தான் நம்பினேன். கண்ணீர் சிந்த ஆண்டாள்கிட்ட கேட்டேன், என்னை இப்படி வச்சுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு தான் வந்து ஒரு இறை தூதனை ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி அமைச்சா, 3 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, 6 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு இறை தூதர் வந்தார் லைஃப்பில். இல்லை ஐ திங்க் வந்து 2009 நினைக்கிறேன், இப்போ கரெக்ட் 5-6 இயர்ஸ் இல்லை, 2009 இருந்த ஒரு விஷயம் நான் மறக்க முடியாது. அந்த 2009 டிசம்பர் கரெக்டு, 15 இயர்ஸ் பேக். 2 இறை தூதர்களையும் மறக்க முடியாது. உங்களுக்கும் அது போல் இறை தூதர்கள் வர நான் வணங்கும் ஆண்டாலே பிரார்த்திக்கிறேன். இதை நான் விவரிக்க விரும்பலை, யாரையும் குறை சொல்கிறதோ நம்ம அடிபுத்திசாலி மாற்றம் அடிமுட்டான்னு சொல்லலை, இதை நான் சொல்லலை. நிச்சயமாக வருவார்கள், நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் மாற்றம் நடக்கும். யூ மார்க் மை வேர்ட்ஸ். முட்டாள்கள் தான் இந்த உலகம் மாற்றி அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் எனக்கு மாற்றி அமைச்சிருக்கார் ஆண்டாள். உறவில் கடவுள் என்கின்ற ஆண்டாள். ஏன்னா சிலருக்கு கடவுள் போது அல்லா இருக்கலாம், இயேசு இருக்கலாம். அதனால சொல்கிறேன், கடவுள்ன்றது ஒரு ஜெனரல் டேர்மாக இருக்கட்டும். என்னுடைய ஆண்டாள் பண்ணியிருக்கா. நீங்கள் வணங்குற சாமி நிச்சயமாக ஒரு முட்டாளை உங்கள் வாழ்க்கையில் வெகு சீக்கிரம் வந்து கொடுத்துட்டு ஆண்டாள் நிச்சயம் துணை வைப்பார். இந்த அருமையான